வாயுறாமல் கதையை கேளுங்கள். நான் தற்பொழுது அதெல்லாம் பிடிப்பதில்லை. சிங்கம் புலி சாப்பிட்டு விட்டு மிச்சத்தை சாப்பிடுவேன். என்ன மாமிசம் சாப்பிடுபவர்களா நீங்கள்? நீங்கள் மட்டும் சாப்பிடுவதில்லை. கொள்ளை கொடுத்து அடி வாங்கிய கதைதான். சரி சரி, மரத்தில் நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருங்கள், நாங்கள் வருகின்றோம். வெயில் சரியாக அடிக்கின்றது. வீட்டு பக்கம் போனா மக்கள் துருத்துகின்றார்கள். இருக்க நிழல் தேடி ஓடி வருகின்றேன். அந்த பெரிய மரத்தில் தங்கிவிட்டு மாலையை போவோம். அந்த மரத்தில் நிறைய பறவை கூட்டம் நிற்கின்றனவே, என்னை இருக்க விடுவார்களா? ஐயோ, குரங்கு ஒன்று இங்கே வருகின்றது. ஓ, இங்கே வந்தால் உங்களை கலைத்துவிடும். சகோதர சகோதரர்களே, எல்லோருக்கும் வணக்கம். நானும் இருக்க ஒரு இடம் வேணும், தருவீர்களா? இல்லை இல்லை, நீர் வேற எங்காவது போய் இரு. சொன்னால் கேளுங்கள், நான் ஒரு கெடுதலும் செய்ய மாட்டேன். குரங்கு புத்தியை காட்டாமல் விடாது. இதுதான் பூனைகளை ஏமாற்றியது. அதே மாதிரி எங்களையும் ஏமாற்றி விடும். என்ன, எப்ப ஏமாற்றியது? அது ஒரு நாள். மியாவ். இரண்டு பேரும் சண்டை பிடிக்கின்றீர்கள், என்ன பிரச்சனை? ஒரு அப்பத்தை வைத்து சண்டை பிடிக்கின்றீர்கள். தாங்கள் நான் இரண்டு பேருக்கும் சரிசமமாக பிரித்து தருகின்றேன். சரி குரங்கர், நல்ல விடையா, இந்தாங்கோ. ஒரு தராசை கொண்டு வருகின்றேன். என்ன குரங்கர், அப்பம் அங்கே கூட குறைவாக இருந்தது. எங்களுக்கு சண்டை பிடித்தால் இதுதான் கெதி. வா போவோம். மாமிசம் சாப்பிடுவேன் என்றால் எல்லாவற்றையும் பிடித்து சாப்பிட்டு விடுவேன். நான் சைவம் தான் சாப்பிடுவேன். இவருடைய இன்னும் ஒரு கதை தெரியுமா? என்ன, ஆப்பிளத்து கதை தானே? ஓம் ஓம், சத்தம் போடாதீர்கள், குரங்குக்கு கேட்க போகுது. எங்கள் மூதாதையர் செய்ததை வைத்து கதைக்கின்றீர்களா? சரி சரி, நீங்களும் மரத்தில் இருக்கலாம். நல்ல கழுக, நீங்கள் எங்கள் தலைவர். இதற்கு தான் சொன்னது இவரை சேர்க்க வேண்டாம் என்று. என்ன மயிலா புறப்புறுக்கிறீர்கள்? நீர் நல்ல வடிவென்றோ? உம்மை விட நாங்கள் அழகுதான். அது அழகான ஆட்கள் சொல்ல வேண்டும். ஒரு காலை தூக்கி ஆடினால் நீர் என்ன சிவனோ உமையோ? உம்மை சேர்த்தது தான் பிழை. என்னை பார், என் அழகை பார். கிளியார் என்ன கீக்கி என்று கத்துகிறீர்? கேட்க முடியாமல் இருக்கிறது. மரத்தில் நின்றாலும் தெரியாத நிறம். பாவம் என்று இறக்கு விட்டார். இவரின் கதையை பார். என்ன கதைக்கிறீர்கள் என்று விளங்கவில்லை. இதற்குள் செல்ல மொழி பேசுவாம் கிளி. அப்பவும் சொன்னேன் இவரை சேர்க்க வேண்டாம் என்று. என்று முக்கி கதைத்தால் தெரியும். மனிதனின் குணம் இடம் கொடுத்தால் மடம் கட்டுவது. மியாவ். ஓ, இந்த இனத்தில் இருந்துதானே மனிதர் வந்தார்கள். அங்கு பாருங்கள், உண்மையாகவே ஒரு மனிதர் வருகிறார். கண்ணாடி சீப்பு சோப்ப விற்கிறவர் போல இருக்கு, வரட்டும். நான் தானா? என்ன அலங்கோலம்! ஐயோ, எல்லாரையும் பழித்து விட்டு எவ்வளவு வடிவில்லாமல் இருக்கிறேன். மெல்ல இந்த இடத்தை விட்டு போவோம். என்ன குரங்க, என்ன கையில்? அது மனிதர் பாவிக்கின்ற கண்ணாடி. கண்ணாடியா? அது எங்களை அப்படியே காட்டும். கொண்டு வாரோம் பார்ப்போம். என்ன வடிவாக இருக்கிறேன். என்னை பற்றி ஒன்றும் சொல்வதில்லையா? உங்கள் பார்வையை தானே கலக்கும் பார்வை என்பார்கள். சரி சரி குரங்கர், எங்கே போகின்றீர்? எல்லோரும் என்னை மன்னித்து விடுங்கள். நான் என்னை பார்க்காமல் உங்களை
பழித்து விட்டேன். இந்த மனிதரும் இப்படித்தான் தங்களை விட்டு மற்றவர்களை பற்றி குற்றம் சொல்வார்கள். உங்கள் சண்டைக்குள் ஏன் எங்களை இழுக்கின்றீர்கள்? நீங்கள் தானே எங்களை இழுத்து பேசினீர்கள். என்னவென்று? கழுதை, எற்றுமை, மாடு, கெட்ட குரங்கு. ஏன் என்னை பிறகு பேசுகின்றீர்கள்? எங்களையும் குரங்காரையும் மன்னியுங்கள். அவரை எப்பவோ மன்னித்து விட்டோம். அகத்தின் அழகே அழகு, முகத்தின் அழகல்ல. கிளியார் தத்துவம் பேசுகிறார். 6 அறிவு விட 5 அறிவு மேல். சரி, எப்பொழுது மனிதர் பிழை விட மாட்டார்கள். ஓம் எங்களுடைய ஆக்கள் எல்லோரும் எல்லோரும் ஆனந்தமாக பாடி ஆடுவோம்.